காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. மக்களாட்சியில் சட்டமன்றம், அரசு நிர்வாகம், நீதித்துறை மூன்றும் முக்கிய அங்கங்களாக செயல்படுகின்றது. சட்டமன்றத்திற்கு சட்டங்களை இயற்றவும் திருத்தவும் அதிகாரங்கள் இருக்கிறது. அரசு நிர்வாகத்துறைகளுக்கு இயற்றப்பட்ட சட்டங்களை செயல்படுத்தும் அதிகாரம் இருக்கிறது. நீதித்துறைக்கு சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் இருக்கிறது. தணிக்கைத்துறை பாராளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் உதவியாக இருக்கிறது. அரசு நிதியின் மீது சட்டமன்றத்தின் கட்டுப்பாடு. அரசு நிர்வாகம் நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கிறது. சட்டமன்றம் நிதிநிலை அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறது. அனைத்து செலவினங்கள் மற்றும் அனைத்து வரி விதிப்புகளும் சட்டமன்றத்தின் ஒப்புதலின் பேரில் மட்டுமே கேட்கப்படும். வரவு செலவு திட்டம் முதல் தணிக்கை அறிக்கை வரை சட்டமன்றம் வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து மானிய வடிவில் நிதியை அளிக்கிறது. அதேபோல் வரி விதிப்பிற்கான சட்டங்களும் ஒப்புதல் அளிக்கிறது. அரசு நிர்வாகம் விதிகள் மற்றும் நடைமுறைகளை ஒட்டி அரசின் திட்டங்களை நிதியை செலவிடுகிறது. சட்டமன்றம் நிதியை ஒதுக்குவதின் நோக்கத்தை செயல்படுத்துகிறது. வரிகளை சட்டத்தின்படி வசூலிக்கிறது. இந்திய தணிக்கைத்துறை கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கீழ் இயங்கும் தணிக்கைத்துறை இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் இருக்கும் விதிமீறல்கள், தவறுகள், தவறான மேலாண்மை, குறைபாடுகள் போன்றவற்றை தணிக்கை அறிக்கை மூலமாக சட்டமன்றத்திற்கு தெரிவிக்கிறது. குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். இக்கடமையை செய்ய தணிக்கைத்துறைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழிவகுத்துள்ளது. சிஏஜி நாட்டின் தலையாய தணிக்கை அமைப்பு ஆகும். சிஏஜியின் கடமைகள் மற்றும் அதிகாரங்களை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 149 முதல் 151 வரையிலான பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிஏஜியின் கடமைகள் கணக்குகளை தயாரித்து மாநிலங்களுக்கு அளித்தல், மத்திய மாநில அரசுகள் மற்றும் சட்டப்படி அமைக்கப்பட்ட அரசு நிறுவனங்களின் செலவுகள் மற்றும் வரவுகளை தணிக்கை செய்தல் என்பன ஆகும். சிஏஜி சுதந்திரமாகவும் பாரபட்சமின்றியும் தணிக்கையை மேற்கொள்வதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. தணிக்கை அறிக்கைகளை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தல். சிஏஜி ஒப்புதல் அளித்த தணிக்கை அறிக்கைகள் மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக மாநில ஆளுநரிடம் அளிக்கப்படுகிறது. தணிக்கை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வரை அவற்றின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தணிக்கை அறிக்கைகள் பொது கணக்கு குழு அல்லது பொது நிறுவனங்கள் குழுவிற்கு அனுப்பப்படுகிறது.